ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த குட்டி பாப்பா போட்டிருக்கோங்க இல்லையா, இந்த ஃப்ராகு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறங்கிறத ஃபுல் வீடியோ நம்ம பார்ப்போம். இது பாவாடை சட்டையில் ஃப்ராகு மாதிரி தான். வாங்க, இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, உயரத்துக்கு வந்து 11 எடுத்திருக்கேன் இல்லையா, ஆனால் 10 தான். நம்ம மேலே அரை இன்ச்சு, கீழே நம்ம அடிப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு அரை இன்ச்சு அடித்து நான் அடிச்சிருக்கேன். இவங்க குட்டி பாப்பாங்கிறதுனால இவங்களோட அளவெல்லாம் கொஞ்சம் மாறும். நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. பெரியவங்களாக இருந்தால் நம்ம அந்த கழுத்து ஷோல்டர்லாம் வேறு மாதிரி வைக்கலாம். ஆனால் இவங்க குட்டியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட் வருமோ அந்தளவு வச்சுருக்கேன். நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்தளவு மெஷர்மெண்ட் எடுத்து நீங்களும் தைச்சிருங்க. இப்போ நம்ம முதல்ல வெட்டினது வந்து மேலே டாப்புக்கு, இது பாட்டமுக்காக நம்ம இதை எடுத்துருக்குறோம். ஏற்கனவே இந்த கிளாத்லேயே நான் இன்னொரு ஃப்ராக் பெரியவங்களுக்கு தைச்சது போட்டிருக்கேன். இது அவங்களோட சிஸ்டர். இதில் எந்த அளவுக்கு இது தைக்க முடியுமோ அது மாதிரி நான் தைச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடி வந்து நம்ம வீநெக் வச்சுருக்கோம். பின்னாடி வந்து எப்போதும் அதாவது நம்ம ரவுண்ட் வச்சு ஹூக் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஹூக் வைக்கிறனாலும் ஹூக் வச்சுக்கிடலாம், ஜிப்பு வைக்கிறனாலும் ஜிப் வச்சுக்கிடலாம். இல்லாட்டி இந்த ஒட்டிடுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம ஒட்டிட்டு எடுத்துக்கிற மாதிரி கூட நம்ம தைச்சிக்கலாம். பின்னாடி வந்து ஆப்ஷன் தான், அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் தைச்சிக்கிடலாம். இது வந்து நான் வீநெக்கு ஃப்ரண்டில் நான் தைக்கிறதுனால தைச்சி நான் பிரட்டி தான் தைக்க போகிறேன். சரிங்களா? உள்ளே வச்சு தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கழுத்து அடிக்க போகிறதில்ல. நான் உள்ளார அடிச்சுட்டு பிரட்டி நான் அடிக்க போகிறேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். லைனிங்கு எல்லாமே அவங்களே கொடுத்ததுனால வேறு கலரில் இருக்குது. அவங்க இதை கொடுத்து இதிலே எனக்கு தைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதுனால நான் அவங்க கொடுத்ததுலேயே தைச்சிருக்கேன். இந்த கலருக்கும் அந்த கலருக்கும் ரொம்ப, அதாவது வெளியில் அந்தளவுக்கு தெரியலை, வெளியில் தெரியாத அளவு தான் இருந்தது. அந்த பாப்பா போட்டிருக்கும்போது பார்த்திங்களா, ரொம்ப ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இது வந்து இந்த ஏஜுக்குள்ளது. இவங்கள விட கொஞ்சம் பெரியவங்க தான். இதுக்கு முன்னாடி நான் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு பாவாடை சட்டை தனியாக தைச்சிருப்பேன். அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அது மாதிரி தைக்கலாம். இது வந்து ஃப்ராகு. நீங்கள் அந்த பாவாடை சட்டையாக வேண்டாம், ஃப்ராக தைக்கணும் அப்படின்னாலும் உங்களோட விருப்பப்படி நீங்கள் அதை மாற்றிக்கிடலாம். இது புடவையிலேருந்து நம்ம ஃப்ராகு தைக்க போகிறோம். அந்த கையும் வந்து நம்ம ஸ்லீவ்லெஸ்ஸாக கொடுக்காம ஒரு ப்ரில் மாதிரி வச்சு ரொம்ப அழகாக நீட்டாக இதில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கனாக்கா, நம்ம நெருக்கி வந்து அந்த ஷோல்டர் நெக்கு வந்து முன்னாடி நம்ம அந்த வீக் நெக்கு நம்ம அடிச்சிட்டோம். இப்போ ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம தைப்போமோ அதே மாதிரி ஓரத்தில் அதை வச்சு நம்ம அப்படியே தையல் போட்டுக்கிடணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படின்னாக்கா இது வந்து கரெக்டாக வரும். இவங்களுக்கு ஒரு 1 to 2 வயசு, 2 வயசுக்கு மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன பாப்பா தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, 1 வயசுங்கையில் நம்ம ஷோல்டர்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க வேண்டியதான். இவங்க கொஞ்சம் பெரியவங்கிறதுனால இந்த அளவில் வச்சு ஒரு 3.5 4 வயசு வரைக்கும் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக தைக்கலாம். ஷோல்டர், ஆம்கோல், கழுத்து இதெல்லாமே நம்ம கரெக்டாக தைச்சிட்டோம் அப்படின்னாக்கா மற்றபடி எல்லாமே ஒன்று தான். இப்போ நீங்கள் பெரியவங்களுக்கு தைக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போதும் எப்படி நீங்கள் வெட்டுவீங்களோ, அதாவது பெரியவங்களுக்கு எந்த அளவில் நீங்கள் வெட்டுவீங்க அந்த மாதிரி வெட்டிட்டு கூட நீங்கள் உங்களோட விருப்பப்படி எல்லாத்தையுமே நம்ம மாற்றி தைச்சிக்கலாம். அளவுகள் மாறுமே தவிர தைக்கிறது மோஸ்ட்லி மாற வாய்ப்பு இருக்காது. ஏன்னா டிசைனுங்கிறது நம்ம யோசித்து தைக்கிறது தான். அதை வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம அந்த டிசைனை, பெரியவங்கன்னா ரொம்ப பெருசாக காட்டணும், சின்னவங்கன்னா அதில் நம்ம என்ன பண்ண முடியுமோ அந்த அளவு நம்ம காட்டி கண்டிப்பாக அழகாக நம்ம தைக்கலாம். பார்த்திங்கனாக்கா, அந்த கரை இருக்கும் இல்லையா, அந்த கரையவே வெட்டி நம்ம எப்படி வைக்கிறது, அதாவது இதில் நான் மாதிரியே வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதில் நான் வச்சுருக்கேன். சும்மா மொட்டையாக நம்ம விடாமல், லேஸ் எதுவும் நம்ம பண்ணாமல் அந்த கிளாத்தில் நம்ம தைக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக அழகாக இருக்கும். பாருங்கள், நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் கரை வச்சுக்கலாம். எனக்கு இவ்வளோ பெரிய கரை வேண்டாம், நான் குட்டியாகவே வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சின்னதாகவே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரையை வந்து கட் பண்ணி வச்சு தைச்சிக்கிறலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், அதனால் ஒன்றும் இல்லை.
என்னென்னா நான் வந்து எவ்வளோக்கு என்னால் சுருக்கி காட்ட முடியுமோ அந்தளவுக்கு தான் நான் வந்து இந்த ஃப்ராக் நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதுக்கானதை நான் காமிச்சிருக்கேன். இல்லை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா ஒரு தடவை 1 or 2 டைம் பார்க்கும்போதே உங்களுக்கு இது வந்து நல்லாவே புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி இது ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ அழகாக ரொம்ப ரொம்ப நீட்டாக நம்ம கரையை வச்சு நம்ம தைச்சிட்டோம். இதே நீங்கள் வந்து ப்ளவுஸுக்கு பின்னாடி தைக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கிடலாம். ப்ளவுஸுக்கு பின்னாடி இந்த மாதிரி நீங்கள் டிசைன் தைச்சிக்கிடலாம். சுடிதாராக இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம தைச்சிக்கிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? எனக்கு இவ்வளோ பெருசு வேண்டாம், நான் சின்னதாக தான் வைப்பேன், என்ன நான் நெக்கில் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட விருப்பம், உங்களோட சாய்ஸ். ஆனால் அளவுகள் மாறாத அளவுக்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு அழகாக தைக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம பின்னாடி நான் சொன்ன மாதிரி நான் ஹூக் வைக்க போகிறேன். அதனால் ஹூக் வைக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறத நான் இதில் காமிச்சிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மோஸ்ட்லி நான் தைக்கிற எல்லாமே ஒரே மாதிரியான மெத்தடில் இருக்கும். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி நான் வந்து மாற்றி அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு இதுவும் நான் வேறு வேறு மாதிரி தைக்காமல் ஓரளவு எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். இது வந்து நம்ம பெரட்டி தான் நம்ம அமுக்கு தையல் போட்டுக்கிறோம். ஃப்ரண்டில் எப்படி நம்ம பண்ணோமோ அதே மாதிரி தான் இதில் நம்ம அமுக்கு தையல் போட்டு நம்ம தைச்சிக்கிறோம். இப்போ இதே மாதிரி நம்ம வச்சு தைச்சிட்டு இப்போது ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கிடலாம். ஓரம் தையல் போட்டு எல்லாத்தையுமே நம்ம நல்லா தைச்சிட்டு எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடலாம். தையலுங்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். நம்ம தைக்கும்போது சிரமமாக தெரியும். ஆனால் அடுத்தவங்க நம்ம பார்க்கும்போது ஈஸியாக தைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம தைக்கும்போது வராது. அதுக்காகலாம் பழகுறவங்க நிறையா பேர் வந்து எனக்கு இது வரலன்னு விட்டுட்டு போய் நான் பார்த்துருக்கேன். ஓரளவு கற்றுக்கிட்டும் அதுக்கு பிறகு அதை நான் விட்டுட்டு போனவங்களையும் நான் பார்த்துருக்கேன். நம்ம வந்து விடாமல் நம்ம பண்ணணும். ஏன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக டெய்லரிங் தெரியணும். நான்லாம் வந்து என்னோடய துணி தைச்சிக்கிறதுக்காக மட்டுமே நான் டெய்லர் கிளாஸ் போனேன். என்னோடதை எப்படி நம்ம தைச்சிக்கிறணும், மற்றவங்களுக்கு நம்ம தைக்கிறத விட நம்மளோடதை நம்ம நல்லா தைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு டைலரிங்கே நான் கற்றுக்கிட்டேன். இப்போது நான் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக தைக்கும்போது தான் நான் இப்போ மற்றவங்களுக்கு நான் தைக்கிறதுக்கு பழகி நல்லா நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு தைக்கிறீங்களோ இல்லையோ உங்களுக்காகவாது கண்டிப்பாக கொஞ்சம் கற்றுக்கிறது நல்லது. இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம அந்த ப்ளவுஸுக்கெல்லாம் வைப்போம் இல்லையா, ஹூக்குக்கு வளையத்துக்கெல்லாம் நம்ம தைப்போம்ல, அதே மாதிரி தான் நம்ம இதுலேயும் தைச்சிக்கிடலாம். இவங்க வந்து நான் ஜிப் வைக்கிறேன் அப்படின்றதுக்கு ஜிப் வேண்டாம் ஹூக்கே வச்சுருங்கன்னு சொன்னதுனால தான் நான் இது வச்சேன். இல்லைன்னா நான் கண்டிப்பாக ஜிப் வச்சு தைச்சிருப்பேன். அடுத்த வீடியோஸில் நான் வந்து அடுத்த ஃப்ராக் இந்த மாதிரி நான் தைக்கும் பொழுது ஜிப் எப்படி உள்ளே வச்சு நம்ம தைக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸும் நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயும் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒன்றுக்கும் தனியாகவே கொடுத்துருக்கேன். பேக் நெக் டிசைன் எப்படி, ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது, சுடிதார் எப்படி கட் பண்ணுறது, எப்படி தைக்கிறது, ஒரு பைப்பிங் நம்ம எப்படி வைக்கிறது, அதை எந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாத்தையுமே போயிட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது எங்கள் ஊரில் வந்து ஒரு எம்டி ப்ளவுஸுக்கு வந்து 100 ரூபா வாங்குகிறாங்க. நானும் வந்து 90 ரூபா வாங்குகிறேன். உங்கள் ஊரில், அதாவது நீங்கள் தைக்கிற இடத்துலலாம் எவ்வளோ வாங்குகிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் வீட்டில் தைக்கிறதுனால 100 ரூபா கேட்டால் தருவாங்களா, 90 தரமாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
ப்ளவுஸ் வாங்கும்போது கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஏன்னா வாங்கிட்டு போகிறாங்க, தைக்கிற வரைக்கும் வந்து தச்சாச்சான்னு நம்ம போட்டு நம்மளை படுத்துவாங்க. தைச்சி முடிச்சுட்டு வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா காசுக்கு அதை பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க. அடுத்த ப்ளவுஸ் இப்போ வந்து ஒருத்தவங்க தைச்சிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க அடுத்த ப்ளவுஸ் வந்து தைக்க வருவாங்க பாருங்கள், அப்போ வந்து இந்தாங்க போன ப்ளவுஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதனால் நமக்கு வந்து சில இதை நான் மறந்தே போயிடுவேன். எழுதி நம்ம நோட் பண்ணி வச்சுருப்போம், இருந்தாலும் நம்மளை வந்து நிறைய இடத்துல ஏமாத்துறதுக்கு தான் பார்ப்பாங்க. அவங்க பார்க்குறாங்களா இதில் தைக்கிறதுனா அவங்களுக்கு ஒரு அலட்சியமாக இருக்கும். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்பு வலி எல்லா வலியோடு சேர்த்து கரண்டில் தான் நம்ம தைக்கிறோம். நான் பெடல் பண்ணுறது கிடையாது, நான் வந்து கரண்டில் தான் தைக்கிறேன். அதனால் நமக்கு என்ன, நம்மளோடதையும் நம்ம சரியாக பார்த்துக்கிறணும். வீடியோ கொஞ்சம் லென்த்து தான், ஏன்னா நம்ம வந்து 1 பை 1 எப்படிங்கிறத தெளிவாக அதே சமயம் வேகமாகவும் காமிச்சிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிடுவோம். அந்த கைக்கு வந்து நான் அந்த ப்ரில் தைக்கும்போது அதை வந்து நம்ம கரெக்டாக நான் தெளிவாக வீடியோ எடுக்கலை. ஏன்னா நான் வந்து கேமராலாம் வச்செல்லாம் என்கிட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை. நான் ஃபோன்லேயே தான் நான் வீடியோ எடுக்கிறேன். உங்களுக்கு நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் இந்த ப்ரில் எப்படி வைக்கிறதுங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ இதில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா, நம்மளோட பெடல் இருக்குது இல்லையா, அந்த மேலேருந்து குதிரை வரும் இல்லையா, அதில் எப்படி ஒரு ஊசி வச்சாவே நம்ம இந்த மாதிரி ப்ரில் தைக்கலாம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்த ப்ரில் வச்சு தைக்கும்போது உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக காட்டுறேன், சரிங்களா? இப்போ முன்னாடி அந்த டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட் நம்ம கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டோன்னா, ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து மோஸ்ட்லி நேராக தான் இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் அளவு 1/2 இன்ச்சு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிக்கிறப்போ கொஞ்சம் வளைவாக அவங்க தெரிவாங்க. இப்போ இந்த டாட் நம்ம போட்டோம் இல்லையா, முன்னாடி பின்னாடி 2 இடத்துலையுமே நம்ம டாட் போட்டுக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் கொழு பாப்பாவாக இருந்தாங்கன்னா இந்த டாட்லாம் நமக்கு தேவையில்லை. கொஞ்சம் ஒல்லி பாப்பாவாக இருந்தாங்கன்னா இந்த டாட்டை நமக்கு வேணும். இப்போது இந்த பாருங்கள், நான் தைக்கும்போதே அந்த இது விழுகுது இல்லையா, நம்ம அந்த பெடல் பண்ணுறோம் இல்லையா, ஊசி போகிற அந்த குதிரை இருக்குது பாருங்கள், அந்த குதிரைக்கும் இடையில சின்னதாக ஒரு நீடில் நீங்கள் உள்ளே சொருகிட்டிங்கனாக்கா அந்த குதிரை அடிக்கிறோம் இல்லையா, அது போய் அந்த பல்லில் உட்காராமல் குதிச்சு வரும். அதுதான் இந்த மாதிரி ப்ரில்லாக நமக்கு வருது. இந்த வீடியோ இதில் நான் எடுத்திருக்கேன், ஆனால் அந்தளவுக்கு தெளிவாக வந்து உங்களுக்கு தெரியுதா என்னென்னு எனக்கு தெரியல. நான் அந்த இடத்த கண்டிப்பாக மார்க் பண்ணி காட்டுறேன். இதை தான் நான் அந்த பாப்பா கையில் வச்சு தைச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ரில் வந்து எவ்வளோ ஈஸியாக நம்மளால் வைக்க முடியுது பார்த்தீங்களா? இருபது நிமிஷம் வீடியோங்கிறது 20 நிமிஷமாக பார்க்காம 20 நிமிஷத்தில் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து கற்றுக்கிறதுல எந்த ஒரு சலிப்பும் தட்டாது. இல்லை நீங்கள் வந்து ஏற்கனவே நல்லா தைக்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் வீடியோ பார்க்கும்போது மோஸ்ட்லி தள்ளி விடாமல் பாருங்கள். ஏன்னா நானும் அப்படி தான், நம்ம என்ன தான் தைச்சாலும் நல்லா தைச்சாலும் சில பேரோட வீடியோஸ் பார்க்கும்போது ஃபுல்லாகவே நான் பார்ப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ரில் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் இல்லையா, ஷோல்டரில் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக் மிஷின் இருந்ததுன்னா ஓவர்லாக் போட்டுருங்க. நான் தைச்சிட்டு நான் கடையில் போய்ட்டு தான் ஓவர்லாக் போட்டேன். ரொம்ப பார்க்குறதுக்கு நார்மலாக நம்ம ஒரு சின்ன கை வைக்காமல் அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் வைக்கும்போது அவங்களுக்கே பட்டுப்பாவோட சட்டையில் இப்படியெல்லாம் வைக்கலாமா அப்படிங்கையில் அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக ஆகிடும். நார்மலாக நம்ம பஃப் இல்லாட்டி சும்மா சாதாரணமாக பட்டு சீலைக்குன்னு ஒரு காமனாக ஒரு இது இருப்போம் இல்லையா, அது இல்லாமல் கொஞ்சம் அதுலேயும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணும் பொழுது நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம மேலே ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப அவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கும். சரிங்களா? அடுத்தடுத்து நம்மகிட்ட கொடுப்பாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட கொடுத்தா ஒரு விஷயம் கண்டிப்பாக யூனிக்காக ஒன்று பண்ணுவாங்க அப்படின்றதுக்காகவே நமக்கு கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம இது எல்லாமே தைச்சி கையெல்லாம் முடிச்சுட்டு பாவாடைக்கு வந்து அதாவது அந்த பாட்டம் செய்கிறதுக்கு வந்து நான் லைனிங்லேருந்து எப்படி நம்ம தைக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். லைனிங் வந்து அதே மாதிரி சுருக்கமாக வைக்கணுமா, இல்லை அது மாதிரி இல்லாமல் நம்ம தைக்கலாமா, எல்லா மாதிரியானதும் இந்த வீடியோவில் தெளிவாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வந்து முடிச்சிட்டோம். மேலே முடித்தாச்சு அப்படின்னாவே வந்து அடுத்து வந்து பாட்டம் தான்.
பாருங்கள், நம்ம அந்த பின்னாடி ஹூக் வைக்கிறோம்ல, அதை வந்து நம்ம ஒன்றா ஒரு ஜாயின் போட்டுடுறோம். ஏன்னா இது பாவாடை சட்டை கிடையாது. நான் மீண்டும் சொல்கிறேன், இது பாவாடை சட்டை கிடையாது, ஃப்ராக் மாதிரி தான். இப்போ அதை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம மெஷர்மெண்ட் அதுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம இதை வந்து சின்ன சின்ன பட்டியாக நம்ம வைக்கணும். பாவாடை சட்டைக்கு எப்படி நம்ம பட்டி வைப்போம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் வைங்க. இது வந்து என்னோடய மிச்சப்பட்டத்தில் வந்து நான் கீழ்கரையிலேருந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை மேல் போர்ஷன் இந்த மாதிரி நீங்கள் தைச்சிட்டு வேறு கிளாத்தாக இருக்குது, அதுக்கு வந்து இந்த மாதிரி பிரில் வைக்காமல் அம்பர்லா கட் போட்டு வச்சா அழகாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாக்கா நீங்கள் அம்பர்லா கட் கூட போட்டுட்டு அதில் உங்களால் தைக்கலாம். சரிங்களா? ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதையும் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு லைனிங் வந்து எப்படின்னா இதே மாதிரி நீங்கள் பட்டி பட்டியாக வைக்க தேவை கிடையாது. ஒரு ஒரு இந்த பாருங்கள், இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, அதேமாதிரி நேராக ஒரு கிளாத் எடுத்துகிட்டு சமமாக நம்ம மடிச்சுட்டு நம்ம எடுத்துருக்கொள்ள மெஷர்மெண்ட்டு அந்த அளவுக்கு இதில் இருக்குன்னு பார்த்துட்டு மீதியை அப்படியே க்ராஸாக நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னாக்கா லைனிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நடக்கும்போது அந்த நடக்கும்போது தட்டுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரிலாம் தட்டாது, நேராகவும் இருக்காது. அழகாக நம்ம இன்ஸ்கர்ட் கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இன்ஸ்கர்ட் கட்டிங் போடுவோம்ல, அதே மாதிரி தான். இப்போ இதோடு இதை நம்ம ஜாயின் பண்ணிட்டு கீழே மட்டும் ஒரு மடிப்பு தையல் எப்படியெல்லாம் நான் ஒன்றுமே அதாவது எதையும் நான் ஸ்கிப் பண்ணாமல் ஒன்றையும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன், நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறணுன்னு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. முன்னாடி பின்னாடிக்கு தான் நம்ம வந்து அளவெடுத்து நம்ம தைக்கிறோம். இப்போ நம்ம அந்த லைனிங் வெட்டணும் இல்லையா, அந்த லைனிங்கை வந்து கீழே வந்து ஓவர்லாக் போடுறவங்க ஓவர்லாக் போட்டுக்கலாம், மடிச்சடிக்கிறவங்க மடிச்சடிச்சுக்கிறலாம். நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம இந்த ப்ளவுஸ் அதாவது ப்ளவுஸ் கிடையாது, இந்த ஃப்ராக் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். சரிங்களா? என்னோடய சேனலில் ஒன் டே விட்டு இன்னொரு நாள் கண்டிப்பாக வீடியோஸ் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கிடலாம். இப்போது நான் சொன்ன மாதிரி நம்ம டாப் சைடு முடிச்சிட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம கரெக்டாக டாட்டுக்கு நேராக நம்ம அடிச்சுட்டு முடிச்சுக்கிடலாம். எந்த அளவுக்கு நம்ம டாட் போடுறோமோ அந்தளவுக்கு போட்டிருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம அடிச்சுட்டு ப்ளவுஸ்க்கு மாதிரி நேராக நம்ம தைச்சிக்கிடுவோம். நம்ம அந்த ஜாயின் பண்ணுறோம் பார்த்திங்களா, சாரி நான் அதை சொல்ல மறந்துட்டேன். அதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு கயிறும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை நம்ம உள்ளார விட்டு தைச்சிக்கிடலாம். உள்ளார விட்டு நம்ம தைச்சிக்கிடும்போது ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம பின்னாடி கட்டும்போது அழகாக இருக்கும். பாருங்கள், வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். பரட்டிக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம தைச்சிருக்கோம் இல்லையா பாவாடை, அதை வந்து நம்ம தனித்தனியாக தைச்சிருந்தோம்ல, அதை நம்ம ஒன்று சேர்த்துட்டு நம்மளோட இங்கே மேலெல்லாம் அடிச்சிருக்கோம் பாருங்கள், அதோட மெஷர்மெண்ட்டும் நம்ம கீழே அடிச்சிருக்க பாவாடை அதாவது
பாட்டம் சைடு இருக்கிறதும் மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி அளந்துட்டு கரெக்டாக நம்ம தைச்சி ஜாயின் பண்ணிவிட்டு அதில் நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணிட்டோம்னா ஃபினிஷ். கிட்டத்தட்ட இப்போ நம்ம தைச்சி முடிச்சாச்சு. அதை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஃப்ராகே ஃபினிஷ். அவ்வளவுதான். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.